ஐஸ்வர்யா ராய கொடுமைப்படுத்தினாங்களாம் அமிதாப் பச்சன் ஃபேமிலி. இந்த தம்ப்நெயில பார்த்தப்பயோ அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் பார்த்தப்பயோ கண்டிப்பா நீங்க உள்ள வந்திருப்பீங்க. ஏன்னா நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷனை கேட்டு இவ்வளவு நாள் ஐஸ்வர்யா அந்த குடும்பத்துல இப்படிதான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கு ப்ரூஃபோட ஒரு வீடியோவும் மாட்டிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்வர்யா ராயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லைஃப்பை பத்தி பார்க்கும்போது அவங்க காதல் மேல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க மிஸ் வேர்ல்டு இப்படியே சொல்லி ரொம்ப பிஸியா அந்த ஃபாரின் மாடல்ஸோட இருந்தவங்க. அப்பதான் சல்மான் கானோட படத்துல நடிச்சு சல்மான் கான் மேல காதல் கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராய் ரொம்ப சஸ்டைனபிளா அங்கேதான் நின்றுருக்காங்க. பட் சல்மான் கானோட கேரக்டர் எப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களாம் கொஞ்சம் கீழே தான், கொஞ்சம் அடிச்சு உட்கார வைக்கணும் இப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராயை போட்டு அடிக்காத அடியில அவ்வளோ பிசிக்கல் அபியூஸ் பண்ணியும் ஐஸ்வர்யா ராய் கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது செட் ஆகல அப்படின்னு சொல்லி தான் ஐஸ்வர்யா ராய் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்தாங்க. அதன் பிறகு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா கிசிக்கப்படுது. இது உண்மையா இல்லையாங்கிறது தெரியல. அதன் பிறகு அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி தான் அபிஷேக் பச்சனும் இவங்களும் பார்த்து அதுக்கப்புறம் லவ் ஆகி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் எங்க போனாலும் அவங்க கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்கல்ல, உங்க புருஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த உலகத்திலே அழகான ஆண் மகன் யாரு அப்படிங்கிற மாதிரி, அதாவது அபிஷேக் பச்சனை தான் அசிங்கப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அபிஷேக் பச்சன் கா நாம் சுனாஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, உலகத்துல அழகான ஆண்மகன் கேக்குறீங்களா, என் புருஷனோட பேர் கேட்டிருக்கீங்களா அபிஷேக் பச்சன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஐஸ்வர்யா ராய் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை பெருசா வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இது எங்க இருந்து நசுக்கப்படுதுன்னா, ஐஸ்வர்யா ராய் கொஞ்ச நாள் ஆராத்யாவோட வெளியவே இருக்கிறாங்க, தங்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கும். கிட்டத்தட்ட மோதிரத்தெல்லாம் கழட்டி போட்டாங்க, அபிஷேக் பச்சன் வேற ஒரு ஹீரோயினோட இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல பேர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு ரீசன் வெறும் அபிஷேக் பச்சன் மட்டும் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. இப்பதான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளேயே வரும். சமீபத்துல ஜெயா பச்சனும் அபிஷேக் பச்சனோட அக்காவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அத போய் பார்த்துட்டு வாங்க. Anxiety is always there. It's now more identifiable and spoken about. More awareness. Excuse me, I'm talking. Sorry, Please don't cut me off. I would love to hear this story. Don't laugh. Okay. It's serious. Okay. I want to say something, Mama. Now I've lost my thought. You guys don't let me speak. Because you're speaking too much. I'm not. सोशल मीडिया पे सब लोग अपने सक्सेस के बारे में बात कर रहे हैं, कोई अपनी फेलियर्स के बारे में बात नहीं कर रहा है, तो असलियत किसी को पता नहीं है. धीरे धीरे बात करो, इतना जल्दी कोई समझ में नहीं आएगा. சிரிக்காத, நான் பேசணும்ல, நிறுத்து, நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. ஜெயா பச்சன் இது முதல் தடவை பிஹேவ் பண்றது இல்ல. சாதாரணமான ஒரு ஃபேனு ஒரு செல்ஃபி எடுத்தா கூட இவங்க அடிப்பாங்க, அசிங்கமா திட்டுவாங்க. இவங்களோட பொண்ணும் சலிச்சவங்க கிடையாது. அதாவது ஐஸ்வர்யா எவ்வளவு பெரிய மாடல், ஆனா அவங்கள விட நான் பெரிய மாடலா ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேம்ப் வாக்ல நடந்து அந்த ரேம்ப் வாக் மீம் ஆகி பயங்கரமா அசிங்கமாயிடுச்சு. ஆனா அதன் பிறகும் கூட விடுறதே கிடையாது. ஐஸ்வர்யா மாதிரி தான் நானும் அழகா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை குணம் இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் மீம்ஸ் எல்லாம் பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த அம்பானி கல்யாணத்துக்கு எடுத்து வந்தீங்கன்னா கூட ஐஸ்வர்யா ராய் மட்டும் தான் தனியா இருப்பாங்க, மிச்சம் எல்லாம் குடும்பத்தோட இருப்பாங்க. அங்க வேற வழி இல்லாம ஃபுல்லா பாப்பராசி இருக்கிறனால அங்க எல்லாரும் பாப்பராசி மீன்ஸ் மீடியா, இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் அளிக்கலாம். அதன் பிறகு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எல்லாருமே இப்ப வரைக்கும் சொல்றது என்னன்னா, ஐஸ்வர்யா ராய் பயங்கரமான ஸ்வீட்டான கேர்ள். அவங்க பேசாம ஃபாரின்ல நடிச்சிட்டு இருந்தாங்க, அப்படியே ஹாலிவுட்ல எவனையாவது குடிச்சு அங்கேயே போய் செட்டில் ஆகிருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ரித்திக் ரோஷனையாவது கல்யாணம் பண்ணிருப்போம். போய் இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு ஐஸ்வர்யா ராய் எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க சே அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப மீம்ஸ் எல்லாமே பேசுறாங்க. ஏன்னா இவங்க அனுபவிக்கிற அந்த வழியும் அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு இன்சிடென்ட் லாஸ்ட்ல சொல்லணும்னா, ஒரு தடவை அமிதாப் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்ப ஹூ இஸ் த பெஸ்ட் மாமனார் இந்த வேர்ல்ட் அப்படின்னு கேட்கும் போது அது எங்க மாமனார் தான் அப்படின்னு ரொம்ப எக்ஸாக்ட் ஆகி சொல்லும் போது, நீ இப்ப ஆராத்யா மாதிரி பிஹேவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு மூக்கு உடைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேஜ்லேயே இந்த அளவுக்கு பண்றாங்க, ஒரு ஆன் ஷோல இப்படி பண்றாங்கன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு வீட்டுக்குள்ள என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் மேல இருந்த காதலால் மட்டும் தான் இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், ஐஸ்வர்யா ராய் எப்பவுமே ஆராத்யாவோட அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. ஸோ ஆராத்யாவோட ஃபியூச்சரை நினைச்சனாலதான் ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ ஒன்றும் புதுசான அப்டேட்லாம் கிடையாது அப்படின்னு இருந்தாலும், சமீபத்துல இவங்க இன்டர்வியூ கொடுத்த வீடியோ பயங்கரமா பேசப்பட்டதுனால இப்படி இருக்கிற பிஹேவியர் மைண்ட் செட்ல தான் நம்ம ஐஸ்வர்யா ராய் உலகளாகி அங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.